புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. பாமகவிலிருந்து அன்புமணியை நிறுவனர் ராமதாஸ் நீக்கினார். இருப்பினும் பாமக தலைவர் அன்புமணிதான் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். தேர்தல் ஆணையமும் இதை அங்கீகரித்து உள்ளதாகவும், கட்சியின் மாம்பழம் சின்னமும் அவருக்குதான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாமக வக்கீல் பாலு கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள ராமதாஸ் ஆதரவாளரும் எம்எல்ஏவுமான அருள், அன்புமணியை நீக்கிய பின் அவர் நடத்திய பொதுக்குழு எப்படி செல்லும் என கேட்டார். தேர்தல் கமிஷன் கடிதத்தில் அன்புமணிதான் தலைவர் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. சின்னம் ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்குத்தான் சொந்தம் என்றார். கடந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து 10ஆம் தேதி அதனுடைய தீர்மான நகல்களையும் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்தோம். அதில் உள்ள சில கூடுதல் தகவல்களை அடுத்த நாள் 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டோம். இந்த 2 கடிதத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த 1 மாத காலமாக இதை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான A ஃபார்ம் B ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். இது ஒரு காலத்தில் ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக அவர் நிறுவனராக இருந்துதான் எங்களை வழிநடத்துவார். அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். 30/6/2025 அன்றே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம், அவர் செயல் தலைவர் தான், பொதுச் செயலாளராக வடிவேல் ராமன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்கள் கொடுத்தாச்சு. எங்கே கொடுத்தாச்சு? தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. அதையெல்லாம் மறைத்து, அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாம, கட்சியில யாருக்கிட்டையும் சொல்லாம 63 நாட்டு முத்து நாய்க்கின்றது தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரியை சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக் தெரு முகவரிக்கு மாற்றிடுது. அது 13 திலக் தெரு யாருன்னா எங்க அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது. இதுல அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டு முத்து நாய்க்கின் தெருவுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் A ஃபார்ம் B-ல 10A என்படி மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது
மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், 40 பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார். இது 41வது பொய். 41வது பொய். இந்த கட்சியை கொடியை வடிவமைத்தவர் எங்க ஐயா. மேல நீல கலர் எதுக்காக வைக்கணும், நடுவில் மஞ்சள் கலர் எதுக்காக வைக்கணும், கீழே சிகப்பு கலர் எதுக்காக வைக்கணும்னு சொல்லி இதை வடிவமைத்தவர் எங்க ஐயா, மருத்துவர் ஐயா. அவருக்கு தான் அந்த அதிகாரம் உரிமை உண்டு, வேற யாருக்குமே உரிமை இல்லை. நீ அமித்ஷா மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களை போய் பார்க்கறதோ, தேர்தல் கமிஷனை போய் நீ பார்க்கறத விட பெற்றெடுத்த தந்தை, இந்த இயக்கத்தை உருவாக்கிய தகப்பன் தாய், இந்த இயக்கத்தினுடைய கட்டமைத்த தாய் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் காலை போய் பிடிச்சி, ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எல்லாம் அனைத்தும் முடிஞ்சு போயிட போகுது. ஆக இந்த சதிகாரர் கூட்டம், வாழுவை போன்ற சதிகாரர்கள், சண்டாளர்கள், நான் உங்களோட காலை முடிஞ்சு கேட்டுக்கிறேன்பா, வேண்டாம்பா இப்படிலாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க.